இந்த 3 பொருட்களை தண்ணியில் சேர்த்து வீட்டை தொடச்சிங்கன்னா பல்லி மற்றும் கரப்பாம்பூச்சிகள் எட்டி கூட பார்க்காது. தரையை மாப் வச்சு துடைக்கும் போது 1 கப் வினிகரில் 2-3 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த கரைசலை தண்ணீரில் ஊற்றி நல்லா கலந்து இந்த தண்ணீரை பயன்படுத்தி தரையை சுத்தம் செஞ்சீங்கன்னா கரப்பாம்பூச்சிகள், பல்லிகள் போன்ற எந்த தொந்தரவும் இருக்காது. தரையை துடைக்க பயன்படுத்தும் தண்ணியில் 4-5 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதில் 2 எலுமிச்சம்பழங்களை பிழிஞ்சு அதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த கரைசலை நம்ம சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம். தரைகள், சுவர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை இந்த கரைசலை வச்சு தொடச்சிங்கன்னா உங்கள் ரூம் பளபளன்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சியோட தொல்லையும் இருக்காது. 1 கப் தண்ணீரில் 5 முதல் 6 கற்பூரத்தை நல்லா பொடி செஞ்சு அதில் கிராம்பு எண்ணெயை சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போது இந்த கரைசலை தண்ணீரில் கலந்து தரையை தொடைங்க. அதனோட வலுவான வாசனை மழைக்கால பூச்சிகள், கரப்பாம்பூச்சிகள் மற்றும் பல்லிகளை வீட்டிலிருந்தே விரட்டிடும்.